காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நிகழ்ச்சியை கேட்கும்படி நீங்கள் தேவ திட்டத்தின்படிதான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். உலகத்தின் முடிவும் இயேசுவின் இரண்டாம் வருகையும் என்கிற தலைப்பின் கீழே ஒரு தொடர் போதனையை நாம் கேட்டு வருகிறோம். உலகத்தின் முடிவை குறித்து ஒரு தெளிவையும் அந்த முடிவிற்கு தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் எல்லாரும் அறிந்து கொள்வது முக்கியம் என்று கருதினதின் விளைவே இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தேவ செய்தி. பரிசுத்தம் குறைந்த நிலையில் பலர் ஜீவிப்பதை பார்க்கும்போது இந்த எச்சரிப்பின் செய்தி மிகவும் தேவைப்படுகிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, உலகத்தின் முடிவும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் என்ற தலைப்பு வித்தியாசமாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த இரண்டு நிகழ்வுகளும் சம்பந்தம் உண்டா என்று நீங்கள் யோசிக்கலாம். அதை குறித்தும் விரிவாகவும் விளக்கமாகவும் இங்கே இந்த செய்திகளிலே தொடர் போதனைகளை நீங்கள் கேட்கலாம். மரணத்திற்கு பின் என்ன சம்பவிக்கும் என்ற கேள்வி நம் எல்லாருடைய இருதயத்திலும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த கேள்விக்கான விடையும் இந்த செய்தியிலே உண்டு. நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து அறிந்து அதற்கு ஆயத்தப்படுத்துவது மிகவும் முக்கியம் என்பதை நாம் நினைக்கும் போது, மரணத்திற்கு பின் நாம் வாழப்போகும் வாழ்வே நித்திய வாழ்வு. அந்த வாழ்வை எங்கு வாழப்போகிறோம் என்பதே கேள்வி. அந்த கேள்விக்கான நல்ல பதில்களும் இந்த தொடர் போதனையிலே உண்டு. இயேசு கிறிஸ்துவின் உன்னத பணியில் டாக்டர் கே காட்வின் ஜான் செல்லத்துரை. அன்பானவர்களே, இந்த நாளுக்குரிய தினம் ஒரு சத்திய வார்த்தையின் ஆதார வசனம் வெளிப்படுத்தல் 19:9. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நாம் இன்று வாழ்கிற காலம் கிருபையின் காலம். அடுத்ததாக சீக்கிரத்திலே சம்பவிக்க போகிறது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே நாம் சபை, நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகத்திலே 7 வருட உபத்திரவ காலம் வருகிறது. இந்த உபத்திரவ காலத்திலே பரலோகத்திலே நடக்க போகிறவைகள் என்னென்ன காரியங்கள், இந்த பூமியிலே நடக்கிற காரியங்கள் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம்.
பரலோகத்தில் ஒரு ஜனக்கூட்ட பிரிவு உண்டு. ரகசிய வருகையில் இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் தான் சபை. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17 படிக்கலாம். அதே போல வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 வரையிலும் 24 மூப்பர்கள் தெரிந்து கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 12 வரையிலும் உபத்திரவ காலத்தின் மத்தியில் அந்தி கிறிஸ்துவினால் கொலை செய்யப்பட்டு 3½ நாளைக்கு பின்பு தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்ட 2 தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 11 வரையிலும் பூமியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாக மரித்தவர்களின் ஆத்துமாக்கள் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 15 2வது வசனத்திலே பூமியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் முத்திரை தரிக்காமல் மரித்தவர்களின் ஆத்துமாக்கள் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்தி கிறிஸ்து காலத்தில் இரத்த சாட்சியாக மரித்தவர்களின் ஆத்துமாக்கள் பரலோகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கும். இவர்கள் இன்னும் உயிர்த்தெழவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 11 வரையிலும் வாசிக்கிறேன். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இவர்கள் கிருபையின் காலத்திற்கு பின்பு திரும்பவும் தொடங்கப்பட்ட நியாயப்பிரமாண காலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பின்பு 7 வருட உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். இந்த 7 வருட உபத்திரவ காலம் யூதர்களுக்கு மிக முக்கியமானதாகும். இஸ்ரவேலரின் காலம் நியாயப்பிரமாண காலமாகும். அவர்கள் நியாயப்பிரமாணத்தையே பின்பற்றினார்கள். யூதர்கள் மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய முதல் வருகையில் விசுவாசிக்கவில்லை. எனவே அவர்களில் இயேசுவை விசுவாசியாதவர்கள் இந்த கிருபையின் காலத்துக்குள் நுழையவில்லை. அருமையானவர்களே, வரப்போகிற 7 வருட உபத்திரவ காலம் தானியேல் 9வது அதிகாரம் வசனம் 24 முதல் 27 வரையிலும் ஆகிய வசனங்களிலிருந்து யூதர்களுக்கான காலமாயிருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். அவர்களுக்கான காலமாய் இருப்பதனால் திரும்பவும் நியாயப்பிரமாண காலமாகவே அது தொடங்கும். எனவே அவர்கள் இரத்தம் பழிவாங்குதலை குறித்து பேசுகிறது. 7 வருட உபத்திரவ காலம் இன்னும் முடிவடையாததால் இன்னும் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியவர்களுக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் அவருடைய முத்திரையை தரிக்காமல் இயேசு கிறிஸ்துவை மறுதலியாமல் மரித்தவர்களின் ஆத்துமாக்கள் இந்த நேரத்தில் பரலோகத்தில் இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 15 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுர மண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் என்று இவர்களை குறித்து தான் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் பரலோகத்திலே 24 மூப்பர்கள் என்று சொன்னேன் அல்லவா? சபை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை வெளிப்படுத்தல் 4:1 குறிக்கிறது என்று ஏற்கனவே கூறினேன். வெளிப்படுத்தல் 4:2, 3, 4 ஆகிய வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், வானத்தில் காணப்பட்ட ஒரு சிங்காசனமும் அதில் மகிமையான ஒருவர் வீற்றிருக்கிறதாகவும் அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்களும் அதில் 24 மூப்பர்கள் அமர்ந்திருப்பதாகவும் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் மணவாட்டியாகிய சபை இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்தில் நுழைந்து விட்டது என்று பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்தின் 4, 10, 11 ஆகிய வசனங்களில் இந்த 24 மூப்பர்களை குறித்து வாசிக்கலாம். மேலும் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தின் 8, 9, 10 ஆகிய வசனங்களிலிருந்து இந்த 24 மூப்பர்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்பதும் தெரிகிறது. 1 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 9 வாசிக்கிறேன், நீங்களோ
உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களையும் என்னையும் தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். எந்த புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும்? புண்ணியங்களே என்ற வார்த்தையை ஆங்கில வேதாகமத்திலே டிக்ளேர் த பிரைசஸ், அதாவது அவருக்கு துதிகளை அறிவியுங்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஏன் அப்படி செய்ய வேண்டும்? நம்மை அந்த காலத்திலிருந்து, அதாவது பிசாசின் வஞ்சகமான வலையிலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்திருப்பதனாலேயே நாம் அதை செய்ய வேண்டும். இந்த ரட்சிப்பை நமக்கு பெற்றுக் கொடுக்கும்படி சிலுவையில் தன் ரத்தம் சிந்தி மரித்து உயர்த்த இயேசு கிறிஸ்துவிற்கு ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதாகும். அருமையானவர்களே, இந்த மூப்பர்கள் தேவதூதர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் தேவதூதர்களுக்கு கிரீடங்கள் கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு தான் அவரவருடைய கிரியைக்கு தக்கதாக கிரீடங்கள் கொடுக்கப்பட்டதாக வேதம் கூறுகிறது. இவர்கள் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களின் 24 பிரதிநிதிகளாக தான் இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த தொடர் போதனையிலே உலகத்தின் முடிவும் இயேசுவின் 2ஆம் வருகையிலே நாளைய தினத்திலே 7 வருட காலத்தில் பூமியில் நடப்பவை என்ன என்று நாம் பார்க்கலாம். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல பரமபிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர்களுக்கோ கிடைக்காத இந்த நல்ல பாக்கியத்தை நாங்கள் உம்முடைய செய்தியை கேட்கும்படியாக உலகின் முடிவும் எங்களுடைய நம்பிக்கையும் என்கிற தலைப்பிலே ஆண்டவரே, உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க போகிறது என்பதை நீர் அழகாக கற்றுக் கொடுத்தீர். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இது உம்முடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் இதை கேட்க முடியாதப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வருகையில ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறோம். இந்த ரகசிய வருகை மாரநாதா என்று சீக்கிரத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் நாங்கள் ஆசீர்வாதமான நாளாக வாழ, கர்த்தர் பரிசுத்தமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். வெற்றி நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.